வெல்கம் டு வி ஃபார் குக்கிங். இன்றைக்கி வெந்தயக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரையில் வைட்டமின் ஏ சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதுனால இது சாப்பிடும்போது மாரடைப்பு, கண் பார்வை குறைபாடு, வாதம், சொறி, சிரங்கு, இரத்த சோகை ஆகியவை குணமடையும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. வெந்தயக்கீரை வயிற்றில் ஏற்படும் அலர்ஜி, குடல் அல்சர் போன்றவற்றை தடுக்கிறதோட ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கெட்ட சுவாசத்தையும் தடுக்குது. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் பாசிப்பருப்பை குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வேக வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் 10 பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுடணும். ஒரு துண்டு இஞ்சியையும் தோல் சீவி எடுத்து வச்சுடணும். இப்போது குக்கரில் ப்ரெஷர் போய் பாசிப்பருப்பு நல்லா வெந்து கிடச்சிருக்கும். பாசிப்பருப்பு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஜீரண மண்டலத்தையும் வலிமையாக்க உதவுகிறது. பாசிப்பருப்பில் நார்ச்சத்து போதுமான அளவு இருக்கிறதுனால இது செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கோடை காலத்தில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா உடம்பில் உள்ள சூட்டை நீக்கிறதுக்கு இது உதவுகிறது. டெய்லி கூட நம்ம பாசிப்பருப்பை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து கிடச்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கீரையை இது கூட சேர்த்துடலாம். எடுத்த இஞ்சியை நல்லா இடித்து இது கூட போட்டுடலாம். அப்புறம் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் இது கூட போட்டுடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடிக்கு 2 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். மசாலாலாம் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பருப்பு, கீரை, மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்த பிறகு குக்கரை மூடி ஒரு விசில் வேக விட்டால் போதும். வெந்தயக்கீரையும் உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவுகிறது. இதில் உள்ள இரும்பு சத்து உடம்புல இரத்த சோகை வராமல் தடுக்கிறதோட உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்குகிறது. குக்கர் விசிலில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ரெண்டாவது நம்ம கீரை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும். பாருங்கள், கீரை, பருப்பு, மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கபம், சளி இருக்கிறவங்க கூட வெந்தயக்கீரை சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாகும்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. நான் இங்கே பாசிப்பருப்பு பற்றியும் வெந்தயக்கீரை பற்றியும் புத்தகங்களை படித்தது தான் தெரியப்படுத்தியிருக்கேன். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.